ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோஹிணி வந்து ஸ்ருதி கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ ஸ்ருதி வந்து ரவி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? ஆள் சேர்க்கறதுக்கு, நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கறதுக்கான, நம்ம வந்து இந்த மாதிரி யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நடுவுலே இருந்துக்கிடுவோம் அப்படின்னு. ரவி நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து வித்யா கிட்ட சொல்றாங்க, இவங்கள எப்படினாச்சும் சப்போர்ட் கூப்பிடலான்னு பார்த்தா இவ இப்படி பேசிட்டு இருக்கா, இதே இது இந்த மீனானா இவ போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வந்து பாட்டிய கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப பாட்டி வந்து மனோஜ கூப்பிட்டு திட்டுறாங்க. அப்ப பார்த்து ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்து அவங்கன்னா பாத்தியா எவ்வளவு மெச்சூர்டா இருக்காங்க, நீ ஏன்டா இப்படி இருக்கிற, பொண்டாட்டி ஒரு பிரச்சனைன்னா இப்படி கோச்சிட்டு போயிருவா, நீ தான் போய் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ரோஹிணி கால் பண்ண சொல்றாங்க. இங்க வந்து ரோஹிணி வந்து மனோஜ் வந்து மனசுக்குள்ளேயே இது பண்ணிட்டே இருக்கிறாங்க, மனோஜ் கால் பண்ணு, மனோஜ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மனோஜ் கால் பண்றாரு, ஆனா ரோஹிணி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப வித்யா சத்தம் போடுறாங்க, நீ இவ்வளவு நேரம் அவங்க கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே பாட்டி அதுக்கும் மனோஜை வந்து திட்டுறாங்க, இந்த காலத்து பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கிறீங்க, நல்லா இருக்கும்போது ஃபோன் பண்ணா ரொம்ப நேரம் பேசுறீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஃபோனே எடுக்க மாட்டேங்க, காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வேற சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை கிட்ட விஜயாவை கூப்பிட சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இவன் கூப்பிடட்டும், இவன் வரேன்னு தெரிஞ்சா அவளை கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறமா மனோஜ் வந்து மறுபடியும் ரோஹிணி கால் பண்ணி கூப்பிடும்போது ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, நான் வர்றேன், ஆனா நான் வந்தேன்னா ஆன்ட்டி என்னை அடிக்கவோ திட்டவோ கூடாது அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. இப்ப மனோஜ் வந்து அந்த பாட்டி கிட்ட சொன்னோடனே, அதான் நான் இருக்கேன்ல வர சொல்லுன்னு பாட்டி சொல்றாங்க. அதான் பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி பாத்துக்குவாங்க, நீ வா அப்படின்னோடனே இப்போ ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்ன அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனா வேற யாரும் என்ன அடிக்க கூடாதுன்னொடனே, அதான் பாட்டி சொல்லிட்டாங்கல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ விஜயா வந்து பார்வதி வீட்ல இருக்கிறாங்க. அவங்களே வர சொல்லிட்டாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, பெரிய ட்விஸ்ட்டே அதான். விஜயா வந்து ரோகிணிய மட்டும் மறுபடியும் அடிக்கிறாங்க. கேவலமானவளே! எப்படி நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இப்ப மனோஜ் வந்து நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. என்னடா அப்படின்னோனே, ஏற்கனவே எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி மனோஜ் சொல்லிடுறாரு. இப்ப விஜயா போய் மனோஜ் போய் ஒரே அடி அடிக்கிறாங்க. என்னடா தெரியும் உனக்கு? என்கிட்டயே பொய் சொல்றியா? உண்மைய சொல்டா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.